பார்க்குற பாக்கியம் அருணன் சார், மிக்க நன்றி சார். இவ்வளோ படம் வச்சுருந்தாலும் இன்றைக்கி நான் பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் எப்போவுமே நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட பார்ப்பேன். இன்றைக்கி உங்கள் எதிர்க்க நான் வந்து நின்று பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. பிறகு சார் உங்களுடைய வளர்ப்பு நான் நன்றி நன்றி சார். இந்த படம் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் கூல் சுரேஷ்க்கு என்ன கேரக்டர் தரலாம், எப்படி தரலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் படத்தில் நடிக்கும்போதே டைரக்டரும் கேமராமேனு சொல்லிட்டு இருந்தாங்க, இதில் நீங்கள் செகண்ட் ஹீரோ மாதிரிங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் பாருங்க அப்படின்னா. உண்மையிலே கடவுள் சத்தியமாக 2 படம் கமிட் ஆகிருக்கேங்க. அதுக்கு நன்றி கேட்டு சார். ஏன்னா சில விஷயங்கள் நான் ரொம்ப மனசு நொந்து போய் சில இடத்துலாம் பேசுவேன். ஆனால் சினிமாவை நம்ம கரெக்டாக நேசித்து அன்போட பண்போட பாசத்தோடு இருந்தால் இது உங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இல்லை, சினிமா நம்மளை வந்து கைவிடவே விடாது அப்படின்றதுக்கு இந்த படமே ஒரு உதாரணம் தான். நன்றி, இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த நன்றி. அப்புறம் இன்னும் நிறையா பேர் நீங்கள் இதில் டைரக்டர்ஸும் இருக்கீங்க, அசிஸ்டன்டர்ஸும் இருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று பண்ணிடுறேன். நிறையா பேர் வந்து கூல் சுரேஷ் வந்து சம்பளம் நிறையா கேட்பார் போல், அதுவும் இல்லாமல் சொன்னபடி நடிக்க மாட்டார் போல், டேட்லாம் கொடுக்க மாட்டார் போல், இல்லை இல்லை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் வந்து கத்துறது எல்லாமே அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக 1000 பேருக்கு மத்தியில் அந்த படத்தை வந்து வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு வேஷம்லாம் போடுறது. மற்றபடி நான் ரொம்ப நல்ல பையன். நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா டைரக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வருவேன். அப்படி எனக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இல்லைன்னா கூட நான் ரூமில் இருக்க மாட்டேன். ஸ்பாட்டில் வந்து என்னென்ன யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க, அது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தோட மேனேஜர் முருகேசன் சார் வந்திருக்காரான்னு தெரியல, அவரோட நான் 3வது படம் அதை நான் நடிக்கிறேன். இந்த படத்தில் முருகேசன் சார் தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்து